8 வருட வழக்கிலிருந்து விடுதலையான சீமான். இந்த தலைப்பில தான் இந்த காணொளிய நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக பொதுக்கூட்டம் போட்டு அங்கு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெள்ளத் தெளிவாக எளிய மக்களுக்கு புரியும் விதமாக அதை கூறி அவர்களிடம் அந்த செய்திகளை கடத்துவதில் மிகவும் வல்லவராக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகிறார். அவர் கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து பிறகு ஒரு 2 வருடங்களுக்கு மேலே அந்த கட்சி வளர்வதற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்து அவங்க தேர்தல் அரசியலுக்குள் புகுந்து இப்பொழுது வரைக்கும் படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். எண்ணிலடங்காத போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து வருகிற அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழக்கு அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு தலைவர்கள் மீது 1, 2 அல்லது 10, 20 வழக்குகள் அந்த மாதிரி இருக்கலாம். நூற்றுக்கணக்கில் ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழக்காக 2018ஆம் ஆண்டு காரைக்காலில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் உள்ளிட்டோர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. என்னன்னா தேச விரோத வழக்கு. அதனை இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு. இந்த நிகழ்வுக்கான காரணம் துறைமுகத்துடைய இறக்குமதி செய்யப்படக்கூடிய நிலக்கரியுடைய துகள்கள் மூலம் அங்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதனால் நிறைய பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அண்ட் இது கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போராட்டத்திற்காக தேச விரோத வழக்கு பதிவு செய்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. யார் அப்போது ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். 2018 போட்ட வழக்கு இப்போ 2026 8 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கை ரத்து செய்திருக்காங்க உயர்நீதிமன்றம். இந்த நிகழ்வுக்கு நம்ம மகிழ்வடைந்தாலும் இப்போ எக்கச்சக்க வழக்குகள் நிற்கிறது. இப்படி ஆரம்பிச்சா கூட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை முடிக்கணும் அப்படின்னாலே அதற்கே மிகப்பெரிய காலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏதோ ஒரு வகையில் இன்றைய தினம் இப்படி ஒரு நல்ல செய்தியை தெரிந்து கொள்வதில் மகிழ்வடைகிறோம். அந்த செய்தியை உங்களிடமும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.